இன்றைய முக்கிய செய்திகள். தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறோம். திருமாவளவன் பரபரப்பு அறிக்கை. விசிக அரசியலில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அரசியல் களத்தில் தாங்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு அதிரடி வீடியோவை பகிர்ந்துள்ளார். அது குறித்த விரிவான அலசல் இதோ. அரசியல் அழுத்தம். விசிக தலைவர் திருமாவளவன் தனது சமீபத்திய வீடியோவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது அடைந்துள்ள வளர்ச்சி மற்றும் அங்கீகாரத்தை பற்றி பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என வளர்ந்துள்ள தங்களின் கட்சியை திட்டமிட்டு சிலர் பலவீனப்படுத்த முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முரண்பாடான விமர்சனங்கள். கடந்த காலங்களில் திமுக கூட்டணியில் விசிக இருந்தபோது அக்கட்சியை விமர்சித்த அதே நபர்கள் இப்போது தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற பின்னரும் தங்களை இழிவாக விமர்சிப்பதாக திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் தாங்கள் இன்னும் சில சக்திகளால் இலக்கு வைக்கப்படுகிறோம் என்பதை அவர் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். உறுதியான நிலைப்பாடு. எங்கள் களம் தனித்துவமானது. எவராலும் இதை ஆக்கிரமிக்கவோ எங்களை இந்த அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தவோ முடியாது என்று திருமாவளவன் மிகவும் உறுதியாக தெரிவித்துள்ளார். இன்றைய தலைகீழான அரசியல் சூழலிலும் விசிக ஒரு தவிர்க்க முடியாத தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதை தொண்டர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசியல் சூழல். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வென்ற விசிக தற்போது தாவேக அரசு அமைவதற்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளது. விசிக சார்பில் வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ளார். இருப்பினும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காத நிலையிலே இந்த தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரவிருக்கும் இடைத்தேர்தல். தமிழகத்தில் நடக்கவிருக்கும் இடைத்தேர்தலில் தனக்கென ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விசிக தரப்பு முன்வைத்துள்ள நிலையில் திருமாவளவன் இந்த குறிவைக்கப்படுகிறோம் என்ற கருத்து அரசியல் வட்டாரத்தில் பலத்த விவாதங்களை கிளப்பியுள்ளது. அரசியல் களத்தில் கூட்டணி மற்றும் அதிகார பகிர்வு குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் திருமாவளவனின் இந்த அறிக்கை வருங்காலங்களில் கூட்டணி அரசியலில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.